ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்ஜினியரிங்கில் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறது, எப்படி அந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறது. இந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டியிருக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு என்னென்னா நிறைய கேள்விகள் இருக்குது. சரியா, எப்படி செலக்ட் பண்ணுறது, இன்னும் எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட் இருக்குது. அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம். அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கன்னா, ஒரு வியூவர் என்னோட மகன் இந்த பர்டிகுலர் கோர்ஸை தான் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதையே சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் நான் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் விசாரித்து பார்க்குறப்போ இந்த கோர்ஸை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடச்சிது. நான் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கேன் எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுல. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு, அந்த வியூவருக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணி மாதிரி நிறைய வியூவர்ஸ் பாசிட்டிவாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லா வியூவர்ஸுக்குமே சப்ஸ்கிரைபர்ஸுக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் செலக்ட் பண்ணலாமா, நான் படித்து முடிக்கிறப்போ வேலைவாய்ப்பு இருக்குமா, அதுக்கு சேலரி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பயோமெடிக்கல் இது பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபீல்டில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படும் எல்லாருக்குமே. இப்போ ஒரு நீங்கள் டென்டிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதை தான் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க, பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அந்த ப்ரொடக்ஷன் சைடு, டிசைன் சைடு ஒர்க் பண்ணுறவங்க தான் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்டை நான் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு நிச்சி சப்ஜெக்ட். அதாவது ஒரு கன்வென்ஷனல் பிரான்ச், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ, சிவில் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ அந்த மாதிரி ஒரு பிரான்ச்சாக இல்லாமல் ஒரு நிச்சி சப்ஜெக்ட் சொல்லுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பர்டிகுலராக மெடிக்கல் ஃபீல்டில் உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட டிசைனு, ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபீல்டில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. சரி, அந்த ஃபீல்டில் வேலைவாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் யோசித்து பார்க்கணும். நீங்கள் இப்போ பயோமெடிக்கலில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி தாராளமாக படிக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எந்த காலேஜில் அந்த கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி படிக்க போகிறோம், அந்த கோர்ஸுக்கு தேவையான ஃபேக்கல்ட்டிஸ்லாம் கரெக்டாக இருக்காங்களா இல்லையா, அந்த காலேஜ் எவ்வளோ நாளாக இருக்குது, எந்த மாதிரி குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க, கோர்ஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, நம்ம இன்கேஸ் ஆன் கேம்பஸ் வராட்ட நம்ம கோர்ஸ் முடித்து வெளியே வர்றப்போ எந்த கம்பெனிஸ்க்கெலாம் நம்ம அப்ளை பண்ணலாம், நம்மளோட சேலரி லெவல், இந்த சேலரி லெவல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியருக்கு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக வந்துடும். சரியா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணலாமா, இதில் நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், அதாவது நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இதுதான் என்னோட வேலை, அப்போ நான் இந்த ஃபீல்டு தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் விரும்பினீங்கன்னா தாராளமாக எடுத்து படிக்கலாம். அதுக்கு நிச்சி சப்ஜெக்ட், அந்த சேலரி லெவலு, அந்த தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வியூவர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, என்னோடய கட் ஆஃப் 182.5. நான் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு முக்கியமான கல்லூரி, அந்த கல்லூரி பேர் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கல்லூரியில் எனக்கு சிவிலோ மெக்கானிக்கலோ கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? அவங்க என்ன எந்த கேட்டகரியில் வர்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கட் ஆஃபை எடுத்து பார்க்குறப்போ அந்த கேட்டகரி ஓரளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் எவ்வளவு ஸ்டூடெண்ட் அந்த கவுன்சிலிங் வர்றாங்க, அவங்களோட கட் ஆஃப் எப்படி வேரி ஆகும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஓரளவு நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லலாமே ஒழிய டெஃபினட்டாக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம இதுக்கு முந்தின வருஷம் உள்ள அந்த கட் ஆஃபை எடுத்து பார்க்குறோம். அந்த கல்லூரியில் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் எந்த கட் ஆஃப் உள்ள மாணவர்கள் அந்த கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ உங்களோட கட் ஆஃபுக்கு டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நீங்கள் அந்த கல்லூரி இல்லைன்னா அடுத்து எந்த கல்லூரியில் எந்த படிப்பு எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான பிளானோட போயிட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிறதா என்னோட வியூவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட +2 கட் ஆஃப் 144.5. ஈரோட்டில் உள்ள ஒரு முக்கியமான கல்லூரியில் எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
இது பார்க்குறப்போ உங்கள் கட் ஆஃப் அப்படின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு ஆவரேஜான கட் ஆஃப் தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு பேரண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ எல்லாருமே வந்து அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது, நம்ம ஏன் போய் அதர் பிரான்ச்சஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து எல்லாருமே செலக்ட் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ கட் ஆஃப் வந்து ஒரு ஆவரேஜாக இருந்தாலுமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து டிமாண்ட் இப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கிடைக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். இன்கேஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்து எந்த கல்லூரியில் எந்த பாடம் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு பிக்சர் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அதுக்கு எதுக்குன்னா நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு கவுன்சிலிங் போகும்போது எல்லாருக்குமே இது வந்து ஒரு காமனாக எடுத்துக்கலாம், எல்லாருக்குமே ஒரு உள்ளது தான். நீங்கள் வந்து எந்தெந்த கல்லூரி அப்படிங்கிற ஒரு ரேங்கிங் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 10 கல்லூரியாவது நீங்கள் வந்து உங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கணும். ஒவ்வொரு கல்லூரியிலும் எந்த பாடப்பிரிவை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் லிஸ்ட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா அங்கே போய் கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் சீட் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அங்கே கவுன்சிலிங்கில் உட்காந்துக்கிட்டு எந்த கல்லூரி அப்படின்னு தேடுறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு வியூவர் கேட்டிருக்காங்க, நான் வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி எடுத்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேரான கோர்ஸ். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இன்ஜினியரிங் கல்லூரியும் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்லூரிகளில் மட்டுமே வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு படிப்பு. இந்த படிப்பு பார்த்தீங்கன்னா ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. அதாவது என்ன இந்த படிப்பு வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அதை வந்து டிசைன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரப்பரை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக எந்த மாதிரி ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிற படிப்பு. ஸோ இந்த படிப்பை பற்றி நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, இந்த படிப்பு எந்தெந்த கல்லூரிகளில் இருக்குது. இப்போ பார்க்குறப்போ நீங்கள் வந்து இந்த படிப்பை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க அப்படின்னா சரியான கல்லூரியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்பவே ரேரான சப்ஜெக்ட்டு. நீங்கள் மற்ற கல்லூரிகளில் எல்லா கல்லூரிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்லூரிகளில் மட்டும்தான் இந்த பாடப்பிரிவு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அந்த காலேஜில் வச்சுருக்காங்களா, அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது இந்த கோர்ஸ் படித்து வெளியே வர்றவங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதுக்கு வந்து என்னெல்லாம் செக் பண்ணணும், ஏன்னா நீங்கள் வந்து சப்ஜெக்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு வச்சுக்கிறோம், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி தான் நான் உறுதியாக படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து நீங்கள் கல்லூரி சரியான கல்லூரியை அதில் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். இது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ரேரான சப்ஜெக்ட். ஸோ அந்த கல்லூரியை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனல்லே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செமையான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து செக் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். நீங்கள் அந்த கல்லூரி எல்லாமே பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாராளமாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை டிமாண்ட் அப்படின்னு நம்ம வந்து பேசியிருப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பேசியிருப்போம். அதில் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில கல்லூரிகளில் மட்டும்தான் இந்த பாடப்பிரிவு அப்படி இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த பாடப்பிரிவை எடுத்து படித்து வெளியே வர்ற மாணவர்களோட எண்ணிக்கை கம்மி. ஸோ அவங்களோட சப்ளை, நம்ம சொல்கிற சப்ளை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மார்க்கெட்டு டிமாண்ட் அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்க்கணும். டிமாண்ட் நீங்கள் வந்து நல்லா படித்து இந்த கோர்ஸில் வந்து ஒரு டாப்பர் நல்ல ஒரு ரேங்க் எடுத்து வர்றீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனால் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எந்த கல்லூரியில் இந்த பாடம் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். அடுத்து ஒரு வியூவர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இஎன்ஐ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லைன்னா ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்குமா, என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 94% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து நான் வந்து கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கேன், லேட்ரல் என்ட்ரிக்கு வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேரக்ட் செகண்ட் இயருக்கு வந்து நான் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மார்க் 94%, 94% அப்படிங்கிறது வந்து டிப்ளமோவில் ஒரு நல்ல ஒரு மார்க் தான், சரியா? இந்த மார்க்குக்கு உங்களுக்கு வந்து இஎன்ஐ ட்ரிபிள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு கல்லூரியை வந்து மென்ஷன் பண்ணி கேட்டுட்டீங்க, அந்த கல்லூரியும் கிடைக்கிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக அப்ளை பண்ணுங்கள். எதுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து ட்ரிபிள் தான் எடுத்து படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் அது ஓரியன்டாக தான் நீங்கள் வந்து கோர்ஸ் எடுக்க முடியும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து திங்க் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அந்த கல்லூரியில் கிடைக்கிறது. அடுத்து ஒரு வியூவர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கட் ஆஃப் வந்து 170.5. இதுக்கு வந்து எனக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், நான் மெக்கானிக்கல் கோர்ஸ் தான் படிக்க விரும்புகிறேன். இந்த ஒரு கல்லூரியில் எனக்கு அந்த சீட் கிடைக்குமா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரி வந்து நல்ல கல்லூரி. இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த அதாவது தென் மாவட்டங்களில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த லொக்கேஷன் பேஸ்டாக காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஊரில் தான் இருக்கேன், எனக்கு இந்த ஊரில் வந்து இந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ அந்த காலேஜ் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருப்பாங்க. இதுக்குன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் இருந்துக்கலாம், அதே நேரத்தில் வந்து ஈஸியாக காலேஜ் போயிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த நல்ல கல்லூரி பாடப்பிரிவும் நல்ல பாடப்பிரிவு தான், நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் வந்து கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது வந்து ஒரு 50% அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து 170.5 அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பாடப்பிரிவை அதிகமான பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து நிறைய மீடியாக்கள்லாம் வரோம், நீங்கள் வந்து ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாரும் எடுக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறது சரியா இல்லையா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு 4 வருஷம் கழித்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எல்லாமே நிறைய மீடியாவில் வந்து அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு வந்து நிறையா யோசிக்கிறாங்க. ஸோ யோசிச்சுட்டு இந்த டைம் வந்து மேபி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு டிமாண்ட் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50% சான்ஸ் இருக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் அந்த கல்லூரியிலே முதல்ல போய் நீங்கள் ஒரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாருங்கள். இல்லை நீங்கள் கவுன்சிலிங்கில் தான் பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்குது, ஆனால் முயற்சி பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் வந்து நான் பதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதோட நம்ம வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.